பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கும் நம்ம தியானிக்க வேண்டிய வசனம் ரோமர் 5வது அதிகாரம் 19வது வசனம். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மனுஷன் கீழ்ப்படியாமல் போனது, அந்த ஆதாம் அவர் கீழ்ப்படியாமல் போனதுனால அதுக்கப்புறம் பிறந்த எல்லா மனுஷரும் சாபத்தை அனுபவிக்கிற சூழ்நிலைமை இருந்தது. அதே மாதிரி இயேசு என்கிற ஒரே ஒரு நீதிமான் நமக்காக மரித்தது நிமித்தம் அந்த ஒரு நீதிமானோட இரத்தத்தினால நம்ம எல்லாருக்குமே நீதி உண்டாகிறது. நம்ம அநேகரான நம்ம எல்லாருமே நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். எப்படி? ஏசப்பா சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இந்த தீர்ப்பு கடவுள் கொடுத்தது. அதனால ஏசப்பாவோட இரத்தத்தை நம்பிக்கையோடு விசுவாசித்து நம்மளும் நீதிமான்கள் ஆக்கப்படுவோம் ஃப்ரெண்ட்ஸ்.